அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 9வது பாடமாக இருக்க நாட்டுப்புறவியல். நாட்டுப்புறவியலில் தமிழக நாட்டுப்புற இயல் ஆய்வு சக்திவேல் புத்தகத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பழமொழிகள் அப்படிங்கிற தலைப்பிலேருந்து பார்க்கலாம். வினா எண் 214. தமிழில் பழமொழிக்கு மூதுரை, முதுமை, மொழிமை, முன்சொல், முதுசொல், பழஞ்சொல் என 6 பொருள் இருப்பதாக சேந்தன் திவாகரம் கூறுகின்றது. தமிழில் பழமொழிக்கு மூதுரை, முதுமை, மொழிமை, முன்சொல், முதுசொல், பழஞ்சொல் என 6 பொருள் இருப்பதாக சேந்தன் திவாகரம் கூறுகின்றது. வினா எண் 215. மலையாளத்தில் பழஞ்சொல் என்றும், தெலுங்கில் நாதுடி என்றும், கன்னடத்தில் நானுடி என்றும், ஆங்கிலத்தில் ப்ராவர்ப் என்றும் அழைக்கின்றனர். பழமொழியை மலையாளத்தில் பழஞ்சொல் அப்படின்னும், தெலுங்கில் நாதுடி என்றும், கன்னடத்தில் நானுடி என்றும், ஆங்கிலத்தில் ப்ராவர்ப் என்றும் அழைக்கின்றனர். வினா எண் 216. தமிழ் இலக்கிய இலக்கணங்களை ஆராய்ந்து பார்த்தால் பழமொழியை குறிக்க 34 சொற்கள் இருப்பதாக டாக்டர் வா. பெருமாள் குறிப்பிடுகிறார். தமிழில் இருக்க இலக்கிய இலக்கணங்களை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது பழமொழியை குறிக்கிறதுக்கு 34 சொற்கள் இருக்கின்றன என்பவர் வா. பெருமாள் அவர்கள். வினா எண் 217. பழமொழிகள் சமுதாயத்தின் முதிர்ச்சியையும் அறிவு கூறுகளையும் விளக்கும் சான்றாக திகழ்கின்றன. பழமொழிகள் அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்தோட முதிர்ச்சியையும் அறிவு கூறையும் விளக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினா எண் 218. பழமொழி என்ற சொல்லே பழமொழி பற்றிய சிறந்த வரையறையாக அமைந்துள்ளது என்பவர் ஜான் லாசரஸ். பழமொழி என்ற சொல்லே பழமொழி பற்றிய சிறந்த வரையறையாக அமைந்துள்ளது என்பவர் ஜான் லாசரஸ். வினா எண் 219. பழமொழி என்பது உலகுக்கு உணர்த்தும் உண்மையை ஒரு சிறிய வாக்கியத்தின் மூலம் சுருக்கி கூறுவது ஆகும். பழமொழி அப்படிங்கிறது நம்ம இந்த உலகத்துக்கு சொல்ல வர கருத்தை ஒரு சின்ன வாக்கியம் மூலமாக சொல்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வினா எண் 220. பழமொழி முழுமையாக இல்லாவிடினும் அதை விளக்கி கூறும்போது முழு கருத்தும் வெளிப்படும் என்கிறார் துர்கா பகவத். பழமொழி முழுமையாக இல்லாவிடினும் அதை விளக்கி கூறும்போது முழு கருத்தும் வெளிப்படும் என்பவர் துர்கா பகவத். வினா எண் 221. ரிச்சர்ட் டார்சன் பழமொழியானது எளிதில் கவனிக்கக்கூடிய சேகரிக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த கருத்தாகும். இருப்பினும் எளிதில் புரிந்து கொள்ள கடினமானது என்கிறார். ரிச்சர்ட் டார்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பழமொழி அப்படிங்கிறது நம்ம எளிதில் கவனிக்கக்கூடிய சேகரிக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த ஒரு கருத்து இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கடினம் அப்படின்னு சொன்னவர் ரிச்சர்ட் டார்சன். வினா எண் 222. ஜான் ரசல் அவர்கள் பழமொழி பலரின் அறிவையும் ஒருவரின் உண்மைத்தன்மையும் உணர்த்துவனவாகும் என்கிறார். பழமொழி பலரோட அறிவையும் ஒருத்தரோட உண்மைத்தன்மையையும் உணர்த்துது அப்படின்னு சொன்னவங்க ஜான் ரசல் அவர்கள். வினா எண் 223. எல்லோருக்கும் தெரிந்த உண்மைகளை சிறு வாக்கியத்தில் வெளிப்படுத்துவன பழமொழிகள் என்கிறது ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதி. எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையை ஒரு சின்ன வாக்கியமாக சொல்கிறது தான் பழமொழி அப்படின்னு சொல்கிறது ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதி. வினா எண் 224. அறிவு வளர்ச்சியிலே பிறந்து சுருக்கம், தெளிவு, பொருத்தம் ஆகிய பண்புகளால் என்றும் இரவாமல் இவ்வுலகில் வாழ்கின்றன பழமொழிகளில் வாழ்து அப்படின்னு சொன்னவங்க அரிஸ்டாட்டில். அறிவு வளர்ச்சியிலே பிறந்து சுருக்கம், தெளிவு, பொருத்தம் ஆகிய பண்புகளால் என்றும் இரவாமல் இவ்வுலகில் வாழ்கின்றன என்பவர் அரிஸ்டாட்டில். வினா எண் 225. வாழ்க்கை அனுபவ அடிப்படையில் எழுந்த குறுகிய அமைப்புடையது பழமொழி என்பவர் ஜெர்மன் நாட்டு பேரறிஞர் செல்வந்தே. வாழ்க்கை அனுபவ அடிப்படையில் எழுந்த குறுகிய அமைப்புடையது அப்படின்னு சொல்கிறவங்க வாழ்க்கைங்கிற ஒரு அனுபவத்தோட அடிப்படையில் எழுந்த ஒரு குறுகிய அமைப்புடையது தான் பழமொழின்னு சொன்னவங்க ஜெர்மன் நாட்டு பேரறிஞர் செல்வந்தே அவர்கள். வினா எண் 226. ட்ரென்ச் அவர்கள் பழமொழிகளும் அவற்றின் படிப்பினைகளும் என்ற நூலில் பழமொழி ஒரே மூச்சில் சொல்லக்கூடியதாகவும் சுருக்கமாகவும் செறிவாகவும் கூர்மையாகவும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்கிறார். பழமொழிகளும் அவற்றின் படிப்பினைகளும் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க யாருன்னா ட்ரென்ச்சு. அவர் அந்த நூலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பழமொழி அப்படிங்கிறது ஒரே மூச்சில் சொல்லக்கூடியதாகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் செறிவாகவும் கூர்மையாகவும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க ட்ரென்ச்சு. பழமொழிகளும் அவற்றின் படிப்பினைகளும் அப்படிங்கிற நூலில். வினா எண் 227. தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல் முதுமொழி என்று குறிப்பிடுகிறார். தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல் முதுமொழி என்று குறிப்பிடுகிறார்.
விநாயகன் 228 இளங்கோவடிகள் நெடுமொழி என்று அழைக்கிறார். பழமொழியை இளங்கோவடிகள் நெடுமொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. விநாயகன் 229 திருவெம்பாவை பழஞ்சொல் என்றும் குமரேச சதகம் உலகமொழி என்றும் கொன்றை வேந்தன் மூத்தோர் சொல் என்றும் அழைக்கின்றன. பழமொழியை திருவெம்பாவை பழஞ்சொல் என்றும் குமரேச சதகம் உலகமொழி என்றும் கொன்றை வேந்தன் மூத்தோர் சொல் என்றும் அழைக்கின்றன. 230 கம்பரும் பழமொழியை மூதுரை என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார். கம்பரும் பழமொழியை மூதுரை அப்படிங்கிற சொல்லால் குறிப்பிட்டிருக்கிறார். விநாயகன் 213 கிபி 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நச்சினார்க்கினியர் பழமொழியை பழம் வார்த்தை என்ற சொல்லால் குறிக்கின்றார். நச்சினார்க்கினியர் பழமொழியை பழம் வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. விநாயகன் 232 கிபி 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த படிக்காசு புலவர் பழமொழி என்ற சொல்லை பயன்படுத்தினார். முதல்ல பழமொழி அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தினவங்க யாருன்னு பார்த்தோன்னா படிக்காசு புலவர். அதே 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முத்தப்ப செட்டியார் பழமொழியை பழமை சொல் என்று குறிப்பிட்டுள்ளார். முத்தப்ப செட்டியார் அவர்கள் பழமொழியை பழமை சொல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பார்ப்புகழும் பாரதி பழமொழியை தனது பாடல்களில் புகுத்தி பாடியுள்ளார். பாரதியாருமே தன்னோட நூல்களில் தன்னோட பாடல்களில் பழமொழியை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மூஞ்சுரை அரையனாரின் பழமொழி 400 முதல் பழமொழி தொகுப்பாகும். மூஞ்சுரை அரையனாரோட பழமொழி 400 இது வந்து 14 கீழ்கணக்கு நூலில் இருக்குது. அந்த பழமொழி 400 அப்படிங்கிறது தான் முதல் பழமொழி தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பழமொழி விளக்கம் அல்லது தண்டலையார் சதகம் என்பதை குறிப்பிடலாம். முதல்ல முஞ்சுரை அரையனாரோட பழமொழி 400, அடுத்ததாக பார்த்தோன்னா பழமொழி விளக்கம் அல்லது தண்டலையார் சதகம். 237 ஸ்மித் அவர்கள் பழமொழிகளை 7 பிரிவாக வகைப்படுத்துகிறார். பழமொழியை 7 வகையாக பிரித்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மித். ஆப்ரஹாம் அவர்கள் பழமொழிகளை 4ஆக வகைப்படுத்துகிறார். பழமொழியை 4ஆக வகைப்படுத்துவர் ஆப்ரஹாம் அவர்கள். பிரவுனே அவர்கள் பழமொழியை 2ஆக வகைப்படுத்துகிறார். பழமொழியை 2ஆக வகைப்படுத்தியவர் யாருன்னா பிரவுனே. டாக்டர் சு சக்திவேல் அவர்கள் தமிழ் பழமொழிகளை 5 வகையாக வகைப்படுத்துகிறார். தமிழ் பழமொழிகளை 5 வகையாக வகைப்படுத்தினவங்க யாருன்னு பார்த்தோன்னா சு சக்திவேல் அவர்கள். கா சாந்தி அவர்கள் தமிழ் பழமொழிகளை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கின்றனர். தமிழ் பழமொழிகளை 2 பிரிவாக பிரித்தவங்க யாருன்னா கா சாந்தி அவர்கள். பேராசிரியர் வா பெருமாள் அவர்கள் தமிழ் பழமொழிகளை 18 வகையாக வகைப்படுத்துகிறார். பேராசிரியர் வா பெருமாள் அவர்கள் தமிழ் பழமொழிகளை 18 வகையாக வகைப்படுத்துகிறார். விநாயகன் 243 பழமொழிக்கு தஞ்சை மாவட்டத்தில் உபகதை என்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓவகதை என்றும் வழங்குவதும் குறிப்பிடத்தக்கது. பழமொழிக்கு தஞ்சை மாவட்டத்தில் உபகதை என்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓவகதை என்றும் வழங்குவதும் குறிப்பிடத்தக்கது. பழமொழியை தஞ்சை மாவட்டத்தில் உபகதை அப்படின்னும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓவகதை என்றும் வழங்குகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விநாயகன் 244 பழமொழிக்கு இரு சொற்கள் இருந்தே தீர வேண்டும். அது என்னென்னு பார்த்தோன்னா தலைப்பு முடிபுரை, இது 2 இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆலன் டாண்டிஸ். பழமொழிக்கு இரு சொற்கள் இருந்தே தீர வேணும், தலைப்பு முடிபுரை இது 2 பெற்றிருக்கிறது தான் பழமொழின்னு சொன்னாங்க ஆலன் டாண்டிஸ். அடுத்தது தமிழ் பழமொழிகளோட தொகுப்பு பார்க்கலாம். இதில் அந்த பழமொழி தொகுப்பு எழுதிய வருடமும் எழுதிய ஆசிரியர் பெயரும் எழுதிய நூலின் பெயரும் இருக்குது. 1842 பெர்சிவல் தமிழக பழமொழிகள் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. 1842 பெர்சிவல் தமிழக பழமொழிகள் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. 1870 லாரி அப்படிங்கிறவங்க பழமொழிகள் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. 1870 லாரிங்கிறவங்க பழமொழிகள் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. விநாயகன் 247 1894ஆம் ஆண்டு ஜான் லாசரஸ் தமிழ் பழமொழிகளின் அகரவரிசை என்ற நூலை எழுதியிருக்காங்க. 1894 ஜான் லாசரஸ் தமிழ் பழமொழிகளின் அகரவரிசை. 1897 ஹெர்மன் ஜென்சன் அப்படிங்கிறவங்க தமிழ் பழமொழிகளின் வகைப்படுத்தப்பட்ட தொகுப்பு அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. 1897 ஹெர்மன் ஜென்சன் தமிழ் பழமொழிகளின் வகைப்படுத்தப்பட்ட தொகுப்பு அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. 1913 அனவரத விநாயகம் பிள்ளை பழமொழி அகராதி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. 1913 அனவரத விநாயகம் பிள்ளை பழமொழி அகராதி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. 1962 ராபி சேது பிள்ளை முதலானோர் தென்மொழிகளில் பழமொழிகள் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க.
1962 ராபி சேதுப்பிள்ளை முதலானோர் வந்து தென்மொழிகளில் பழமொழிகள் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. அதே 1962 KS லட்சுமணன் தமிழக பழமொழிகள் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. 1962 KS லட்சுமணன் தமிழக பழமொழிகள். 1975 சாலை இளந்திரையன் அப்படிங்கிறவங்க சமுதாய நோக்கில் பழமொழிகள் எனும் நூலை எழுதியிருக்காங்க. 1975 சாலை இளந்திரையன் சமுதாய நோக்கில் பழமொழிகள். 1980 நாவி ஜெயராமன் அவர்கள் பழமொழிகளில் வேளாண்மை அறிவியல் எனும் பழமொழி தொகுப்பை எழுதியிருக்காங்க. 1980 நாவி ஜெயராமன் அவர்கள் பழமொழிகளில் வேளாண்மை அறிவியல் எனும் நூலை எழுதியிருக்காங்க. 1984 திருமதி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் கொங்கு பழமொழிகள் ஒரு ஆய்வு எனும் நூலை எழுதியிருக்காங்க. 1984 திருமதி மீனாட்சி சுந்தரம் கொங்கு பழமொழிகள் ஒரு ஆய்வு. 1987 வா பெருமாள் பலநோக்கில் பழமொழிகள் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. 1987 வா பெருமாள் பலநோக்கில் பழமொழிகள் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. 1988 சவுந்தரபாண்டியன் தமிழில் பழமொழி இலக்கியம். 1988 சவுந்தரபாண்டியன் தமிழில் பழமொழி இலக்கியம் பழமொழி இலக்கியம். சவுந்தரபாண்டியன் வந்து தமிழில் பழமொழி இலக்கியம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. 1988 கீவா ஜெகநாதன் தமிழ் பழமொழிகள் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. 1988 கீவா ஜெகநாதன் அவர்கள் தமிழ் பழமொழிகள் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம நாட்டுப்புறவியலில் பழமொழிகள் குறித்து பார்த்துருக்கோம். நாளைக்கு வீடியோவில் விடுகதைகள் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.